நடந்த 2 விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நிக்சனோட அலப்பறை எல்லாம் மீறி போகிற பக்கம் போயிட்டே இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் மாயா வந்து ஒரு 4 அமைச்சர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 4 அமைச்சர்கள் யார் அப்படின்றது தான் பாயிண்ட் நம்பர் 1. ஸோ நிக்சன் எப்படா கேஃபு கிடைக்கும் கடா வெட்டலாம் அப்படின்ற மாதிரி கிடைக்கிற கேஃபெல்லாம் வந்து ஸ்கோர் பண்ணணும்னு ஐஷு கிட்ட ஸ்கோர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு பொழுது. நான் நல்லவனா பார்த்துப்போம் உன்னை அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு போல். ஸோ அதில் வந்து இன்றைக்கி வேட்டி கட்ட கற்றுக் கொடுத்துருக்காரு போல். இன்றைக்கி ஐஷு வந்து வேட்டி சட்டையில் இருக்காங்க. அந்த வேட்டியை இப்படி தான் கட்டணும் அப்படி தான் கட்டணும் அட்ஜஸ்ட் பண்ணுன்ற பேரில் அதை கட்டுறதுக்கு சொல்லி கொடுறான்ற மாதிரி போயிட்டு காலை நோண்டுறான், அந்த காலில் இருக்க விரலை நோண்டுறான், இன்னொரு பக்கம் வந்த பிறகு கன்னத்தை கிள்றான், காதை கிழிக்கிறான் அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் கூட கையை வச்சுக்கிட்டு ஐஷுவை தொடாமல் நிக்சனால் இருக்க முடியாது போல், தொடாமல் பேசாமல் இருக்க முடியாது போல். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கான் மக்களே. இது ரொம்ப பார்க்கறதுக்கு கடுப்பாக இருக்குது. சீரியஸாக சொன்னால் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அந்த பொண்ணு எதுவும் கேட்க மாட்டுது. இந்த விஷயத்துக்கு எல்லாமே அந்த பொண்ணு அலோவ் பண்ணுது பாருங்க. என்னத்தை சொல்கிறது போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த பொண்ணை இதை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு சொல்லி விடணும். அதை விட்டு அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு அவன் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ஒரு பக்கம் மோசமாக தான் போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தோணுது. ஐயோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இல்லை எனக்கு மட்டும் தான் தோணுதா? உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி தோணுனா கமெண்ட்டை போட்டுருங்க மக்களே. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாயா வந்து காலைல அந்த கேப்டனை அந்த டீம் பிரிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக போயிட்டு அவங்களோட குறைகளை கேட்டு அவங்கள சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பட் அது நடக்குதா அப்படின்றத பார்க்கலாம். அதை அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அமைச்சர்களை நியமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரொவிஷன், ஃபுட் இஷ்யூ, ஃபுட்டை போர்டில் எழுதி போகிறதுக்கு யார் அமைச்சர்னு பார்த்தீங்கன்னா ஜோவிகா. ஸோ அந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமே ஜோவிகா டேக் கேர் பண்ணிப்பாங்க பிக் பாஸ் வீட்டு சைட்லேருந்து. அதே அவங்களுக்கு அசிஸ்டண்டாக மணி அந்த சைட்லேருந்து டேக் ஓவர் பண்ணிப்பார். ரெண்டாவது சுகாதாரத்துறை அமைச்சர், சுகாதாரம்னா அந்த கிளீனிங்கு எல்லாமே நீட்டாக பண்ணுறது துறையோட அமைச்சர் நிக்சன் அவர்களாம். ஸோ வீட்டில் இருக்க எல்லா வேலையும் கரெக்டாக அந்த க்ளீனாக இருக்கிறது பார்க்க வேண்டியது அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாஸில் வந்து தினேஷை போட்டிருக்காங்க அவருக்கு அசிஸ்டண்ட்டாக. சரிப்பா சுகாதாரமாவது ஒழுங்காக பண்ணு அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். மூணாவது பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் அமைச்சர். ஸோ என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு அமைச்சராக வந்து ஐஷுவை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெய்லி 6 மணிக்கு தான் அவங்க டான்ஸ் ஸ்டெப்பு, ஸோ என்டர்டெயின்மெண்ட்டில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை டிஃப்ரெண்ட்டாக அவங்க நாலேஜில் யோசித்து பல இனோவேஷன் மூலியமாக அவங்க என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பாங்களாம். அதுக்கு ஐஷு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கார். 4வது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் அமைச்சர். ஸ்டோர் ரூம் வர பொருட்களை எல்லாமே அவங்க தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேராக அந்த 2 பேர் வந்து அமைச்சராகிருக்காங்க, அக்ஷயா மற்றும் விக்ரம். ஸோ ஆல்ரெடி பேராக தான் இருப்பாங்க. சரி பேராகவே ஒரு வேலை கொடுத்தா நடக்கும் அப்படின்ற கான்செப்டில் பேராக அந்த வேலையை கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் ரூமில் வந்த எல்லா பொருட்களையுமே அவங்க தான் எடுத்து எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. பேட்டரி மட்டுமே அவங்கவுங்க எடுத்து போட்டுக்கணும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாஸுக்கு வர வேண்டிய பேட்டரி மட்டும் இவங்க 2 பேர் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த 4 அமைச்சர்களை நியமிச்சிருக்காங்க. இது இனிஷியேஷன், இந்த மூவ்ஸ்லாம் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் அது எக்ஸிக்யூட் ஆகும்போது தான் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.